இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடிக்கடி இந்த நியூஸில் வரும் ஜிடிபி அப்படின்ட்டு. ஓகேங்களா? அந்த ஜிடிபி பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, அந்த ஜிடிபியில் நாமினல் ஜிடிபினா என்ன, ரியல் ஜிடிபினா என்ன, ஜிடிபி வித் பிபிபினா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நிகர உள்நாட்டு உற்பத்தி. அதாவது இந்தியாவுக்குள்ள உற்பத்தி செய்யும் திறன். ஓகேங்களா? இந்தியாவுக்குள்ள உற்பத்தி செய்வதற்கான டோட்டல் தான் ஜிடிபி அப்படிங்கிறது. ஃப்ரான்ஸில் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி இந்தியாவில் சென்னையில் ஒரு யூனிட் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தயாரிக்கிற அந்த பொருட்களோட விலை இது எல்லாமே ஜிடிபியில் ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடும். டோட்டல் வேல்யூ ப்ரொடியூஸ்டு வித்தின் த பவுண்டரிஸ் ஆஃப் இந்தியா, இந்திய எல்லைகளுக்கு உட்பட்டு தயாரிக்கப்படும் பொருட்களின் விலைகள் அனைத்தும் ஜிடிபிக்குள் சேர்க்கப்படும். ஓகேங்களா? அனைத்தும் எக்ஸ்போர்ட்ஸ். அது ஒரு கம்பெனி, ஃபாரின் கம்பெனி இந்தியாவுக்குள்ளே அந்த கம்பெனியை வச்சு அதில் வர வருமானம் எல்லாமே ஜிடிபியில் ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடும். நோ மேட்டர் ஹூ ப்ரொடியூசஸ் இட். இதுதான் நிகர உள்நாட்டு உற்பத்தி. ஜிடிபியில் இந்தியா தற்போதைய சூழ்நிலையில் 4வது இடத்துல இருக்குது. முதலிடம் அமெரிக்கா, 2வது இடம் சைனா, 3வது இடம் ஜெர்மனி, 4வது இடம் இந்தியா, 5வது இடம் ஜப்பான். ஜப்பானை பெண்ணுக்கு தள்ளி நம்ம வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இந்தியாவின் ஜிடிபி 4.18 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர், 4.18 ட்ரில்லியன். 2030க்குள்ளே அதை 7.3 ட்ரில்லியன் டாலர் மாற்றணும் அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்ட் இலக்கு வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஜிஎன்பி, நிகர தேசிய உற்பத்தி. ஓகேங்களா? நிகர தேசிய உற்பத்தி அல்லது மொத்த தேசிய உற்பத்தி. டோட்டல் வேல்யூ ப்ரொடியூஸ் பை இந்தியன்ஸ் அக்ராஸ் எனி கண்ட்ரி வித்தின் த பவுண்ட்ரி ஆர் அதர் தென் இந்தியா. அதாவது இந்தியாவுக்குள்ளே தயாரிக்கப்படும் பொருட்களினோட எக்ஸ்போர்ட் வேல்யூம் அதில் வந்துடும். இந்தியர்கள் சிங்கப்பூர்லேயோ, ஃப்ரான்ஸ்லேயோ, ஃபிஜிலேயோ, மொரிஷியஸ்லேயோ வச்சு அதில் வர ரெவினியூம் ஜிஎன்பியில் சேர்த்து கொள்ளப்படும். ஓகேங்களா? இதுதான் முக்கியம். நிகர தேசிய உற்பத்தி, இந்தியன்ஸ் எங்கெல்லாம் உலகத்தில் கம்பெனி வச்சுருக்கிறாங்களோ அது மூலமாக அவங்க ரெவின்யூ கொண்டு வரது எல்லாமே ஜிஎன்பியில் சேர்ந்துடும். ஜிஎன்பி பை டிஃபால்ட் ஜிடிபியோட சேர்ந்தே வரும். ஓகேங்களா? இப்போ என்னென்னா ஜிஎன்பிக்குள்ள ஜிடிபி அடங்கி தான் இருக்குது. டோட்டல் வேல்யூ ப்ரொடியூஸ் பை இந்தியன்ஸ் அக்ராஸ் எனி கண்ட்ரி. ஓகேங்களா? இந்தியர்கள் தயாரிக்கப்படும் பொருட்களின் மதிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லும். அப்போ இந்தியாவுக்குள்ளவே இந்தியர்கள் தயாரித்தா அது ஜிடிபியில் தானே வரும். ஸோ அதுதான் ஜிஎன்பிக்குள்ள ஜிடிபியும் இருக்குது அப்படின்றதுக்கு மீனிங். அடுத்தது நாமினல் ஜிடிபி. இது தமிழில் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா கொஞ்சம் பெயரளவு ஜிடிபி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாமினல் பெயரளவு ஜிடிபின்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன அப்படின்னா, இந்த வருஷத்துக்கு இந்த ஜிடிபியோட விலையை நாம் என்னன்றதை சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் எல்லாத்தையும் சேர்த்து நாம் ஒரு விலை ஒரு ப்ராடக்ட்டுக்கு சொல்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், ஒரு முட்டை, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு முட்டை இன்றைக்கி 7 ரூபான்னு விற்கிது. இன்றைய மார்க்கெட் விலை 7 ரூபா. அதுதான் நாமினல் ஜிடிபி அப்படிங்கிறது. ஓகேங்களா? நாமினல் ஜிடிபிங்கிறது இன்றைய சூழ்நிலையில் அதனுடைய விலை என்ன அப்படிங்கிறது. இன்றைய சூழ்நிலைனா டெய்லியெலாம் கால்குலேட் பண்ண மாட்டாங்க, இயருக்கு 2025, 26ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இது. அடுத்தது ரியல் ஜிடிபி, உண்மையான ஜிடிபி அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணும், பணவீக்கத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அது சொல்லும். ஜிடிபி பேஸ்ட் ஆன ஃபிக்ஸடு பேஸ் இயர் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஃபிக்ஸடு பேஸ் இயர். தற்போதைய சூழ்நிலையில் இந்திய அரசாங்கம் பேஸ் இயர் சொல்லியிருக்கிறது 2022-23 ஆண்டை தான் பேஸ் இயர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2022-23 முட்டை என்ன விலை விற்றுதோ அதை தான் இந்த ரியல் ஜிடிபியில் சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நாமினல் ஜிடிபியில் 2025-26 முட்டை என்ன விற்குதோ அதனுடைய விலையை சொல்லுவாங்க. ரியல் ஜிடிபியில் 2022-23 என்ன விலை விற்றுதோ அதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. நாமினல் ஜிடிபி இன்க்ளூட்ஸ் த இன்ஃப்ளேஷன். ரியல் ஜிடிபி
அட்ஜஸ்ட் வித் த இன்ஃப்ளேஷன். ரெண்டுத்துக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ், மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ். நாமினல் ஜிடிபியில் இந்தியா அதே யூஎஸ்ஏ, சைனா, ஜெர்மனி, இந்தியா அந்த ரேங்கிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது ஜிடிபி பிபிபி, பவர் பர்ச்சேசிங் பேரிட்டிம்பாங்க. அந்த பிபிபி ட்ரிபிள் பிக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து பவர் பர்ச்சேசிங் பேரிட்டி, வாங்கும் திறன் சமநிலை. ஓகேங்களா. வாங்கும் திறன் சமநிலை. இந்த ஜிடிபி பிபிபியில் இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குது. 2009 நாம் பவர் பர்ச்சேசிங் பேரிட்டி ஜிடிபி வரிசையில் சைனா ஃபஸ்ட்டு, செகண்ட் அமெரிக்கா, தேர்டு இந்தியா இருக்குது. இதை நமக்கு புரியணும்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ அமெரிக்கா இந்த வந்து ஒரு சாண்ட்விச் வாங்கணும்னா $5. ஓகேங்களா. ஒரே ஒரு பர்கர் வாங்கணும் இல்லை ஒரு சாண்ட்விச் வாங்கணும்னா $5 தேவைப்படுது. அப்போ ஒரு அமெரிக்க டாலருக்கு இந்திய ரூபாயில் வந்து $90 இன்னும் தேதியிலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ $5 நம்மளுக்கு $450. அப்போ $450 நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 சாண்ட்விச் நம்ம இந்தியாவில் வாங்கிடலாம். இதுதான் வாங்கும் திறனின் சமநிலை அப்படிங்கிறது. ஓகேங்களா. எல்லாமே டாலரை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. நோ அதர் ஆப்ஷன். நீங்கள் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் இஸ் கால்குலேட்டட் பை யூஸிங் த அமெரிக்கன் டாலர் தான். அமெரிக்காவில் ஒரு சாண்ட்விச் வாங்க ஒரே $5 தேவைப்படுது. $5 தந்தால் தான் உன்னால் ஒரு சாண்ட்விச் வாங்க முடியும். அதுவே நீ இந்தியாவில் $5 தந்தெல்லாம் வாங்க முடியாது. அப்போ $5 அமௌண்ட் என்ன வருதுன்னு கால்குலேட் பண்ணுங்கள். $450. அப்போ $450 நீ எவ்வளோ சாண்ட்விச் வாங்கலாம்? ஓகேங்களா. $450 நீ எவ்வளோ சாண்ட்விச் வாங்கலாம் இந்தியாவில்? அதுதான் வந்து ஜிடிபி பிபிபி, பவர் பர்ச்சேஸ் பேரிட்டிங். அப்படிது வாங்கும் திறன் சமநிலை. ஜிடிபி, ஜிஎன்பி, நாமினல் ஜிடிபி, ரியல் ஜிடிபி, பிபிபி, GDP. Thank you for watching the video.